நடப்பு ஐபிஎல் சீசனோட முதல் 5 போட்டிகளில் இருந்த மும்பை அணியா இது அப்படின்னு எல்லாருமே மூக்கு மேலே விரல வச்சு பார்க்குற அளவுக்கு மும்பை அணியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக 6 போட்டிகளில் அவங்க வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க. இது மும்பை ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்டை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஒரு டிலைட்ஃபுல் மொமெண்ட்டாக தான் அமைஞ்சிருந்தது. ஏன்னா மும்பை 5 முறை சாம்பியன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி ரொம்பவே பொட்டென்ஷியலான ஒரு டீமாக இந்த ஐபிஎல் சீசன் அவங்க பார்க்கப்பட்டாங்க. ஆனா எங்கேயோ ஒரு பிரச்சனை அந்த அணிக்கு இருக்கு, அதனால தான் தொடர்ச்சியா தோல்விகளை சந்திக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லாருக்குமே இருந்தது. ஆனா அது எல்லாத்துல இருந்தும் மீண்டு இப்ப பேக் டு பேக் வெற்றியை பதிவு பண்ணிட்டு வராங்க. இதற்கு முக்கியமான காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா டீம் கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது மும்பை கிட்ட ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கு அப்படிங்கறதான். இந்த விஷயத்தை தான் கடந்த சீசன்ல இருந்து மும்பை இந்தியன்ஸ் மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த அணியில கேப்டன்சி மாற்றம் அப்படிங்கிறது கடந்த சீசன் நடைபெற்றது. ஹர்திக் பாண்டியா அந்த அணிக்கு கேப்டனா வந்ததுக்கு அப்புறம் தான் மும்பை இந்தியன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வந்தது. முக்கியமா முன்னாள் கேப்டனான ரோஹித் சர்மாவுக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் இடையே ஒரு பிரச்சனை இருக்கு, அதுதான் அந்த அணியை பெருமளவில் பாதிச்சுட்டு இருந்தது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அச்சாரம் போடும் விதமாக தான் இம்பாக்ட் சப்பா மட்டுமே ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸில் பயன்படுத்தப்படுறாரு. வெறும் பேட்டிங்குக்காக மட்டும் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டரி கிரிக்கெட்டரை அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அவரோட மற்ற எந்த இன்புட்ஸையும் அவங்களுக்கு வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விகள் எழுப்பப்பட்டுட்டு வந்தது. இது எல்லாத்துக்குமே பதில் கொடுத்திருக்காரு அந்த அணியோட பயிற்சியாளரான மகிலா ஜெயவர்தனே. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரோஹித் சர்மாவை நாங்கள் இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சாம்பியன்ஸ் டிராஃபி சமயத்தில் அவருக்கு ஒரு சின்ன இன்ஜுரி அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்தது. அந்த இன்ஜுரி இப்போ வரைக்குமே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் அவர் ஃபீல்டிங் பண்ணி இன்னுமே அந்த காயத்தை தீவிரப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறத மனசில் வச்சு தான் அவரை வெறும் பேட்டிங்க்கு மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே தெரியும் ரோஹித் சர்மாவோட ஒவ்வொரு இன்புட்டும் டீமுக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது, அது அவருக்குமே தெரியும். அதனால தான் டக் அவுட்ல அவர் இருந்தால் கூட டீமுக்கு என்ன இன்புட்டை கொடுக்கணுமோ அதை அங்கே இருந்தே கொடுக்குறாரு. ஒவ்வொரு இன்னிங்ஸ் பிரேக் டைம்லையுமே அவரே உள்ள என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத டீம் பிளேயர்ஸ்க்கு சொல்லிட்டு போறாரு. ஸோ அது அவரோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத தாண்டி அது டீமோட ஒரு மிகப்பெரிய பலமாகவும் இருக்கு. ரோஹித்தோட இன்புட்ஸ் எங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு அவரோட பேட்டிங் அப்படிங்கிறதும் எங்களுக்கு முக்கியமான ஒன்று. ஸோ அதில் எந்த வகையிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் ரோஹித் சர்மாவை இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு. இது எல்லாத்துக்கும் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையிலேயே ரோஹித் சர்மா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ரோலை வெளியே இருந்து கூட ப்ளே பண்ணியிருக்காரு. நிறைய போட்டிகளில் அந்த அணி ஜெயிக்கிறதுக்கு அவரோட இன்புட்ஸ் காரணமாக அமைஞ்சிருக்கு. இது எல்லாத்தையுமே களத்தில் அவர் செயல்படுற விதங்களை பார்த்து நம்மளே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸில் ரோஹித்துக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் சண்டை, சூரியகுமார் யாதவுக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் சண்டை அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. டீம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க. அந்த ஒற்றுமையோட வெளிப்பாடு தான் இந்த தொடர் 6 வெற்றிகள் அப்படிங்கிறத மகிலா ஜெயவர்தனே உறுதியாக சொல்லியிருக்காரு.